லலிதாம்பாள் சோபனம்ல 4வது நாள் போர் நடக்கிறது. நேருக்கு நேர் பண்டனும் லலிதா தேவியும் மோதிக்கொள்கிறார்கள். அததான் பார்த்துட்டு இருக்கோம். அவன் வாங்கின வரம் என்ன? யாரோட சண்டை போடுறோமோ என்னோட எதிரியோட பலம் பாதியா குறையணும். அந்த பாதி பலம் என்னை வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரம் கேட்டிருந்தான். ஆனா அம்பாள் கிட்ட அந்த வரம் எடுபடவில்லை. ஏன்னா அம்பாளுடைய பராக்கிரமத்துக்கு ஒரு இது எண்ணிலே அடங்காது இல்லையா? சோ பாதிங்கிற பேச்சுக்கே அங்க இது இல்ல. அப்படிங்கறதுனால அந்த வரம் அந்த இதுல எடுபடவே இல்ல அவனுக்கு. நேருக்கு நேர் 2 பேரும் சண்டை போடுறா. சக்தி சேனை அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. அவாள ஆ பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சோ அதுக்கப்புறம் வந்து இவன் தான் மாயாஜாலம் எல்லாம் தெரிஞ்சவன் இல்லையா? நெறைய மாயாஸ்திரங்களை பிரயோகிக்க ஆரம்பிச்சான் பண்டாசுரன். ஏன்னா அவனும் வந்து சேனை அவனோட சூன்யகப்பட்டினத்திலேருந்து பெண்களை தவிர அத்தனை பேரையும் சேனைக்கு திரட்டிண்டி அழிச்சுன்னு வந்துட்டு சண்டை போடுறான். அவ்ளோ உக்கிரமான ஏன்னா அவனும் பயங்கர வீர தீரன் தான் அவனும். அதனால அப்படி ஒரு சண்டை அவன் மாயாஸ்திரங்கள பிரயோகிக்க ஆரம்பிச்சான். முதல்ல அந்தாமிஸ்திரம் அப்படிங்கிற அந்த அஸ்திரத்தால உலகத்தையே இருட்டுல மூழ்கடிக்க செஞ்சான். அப்போ அம்பாள் வந்து மகாதரணி அப்படின்ற ஒரு ஒளி தரும் அந்த அம்பினால அந்த இருளை நீக்கினாள். அதே மாதிரி கண் பார்வையை போக்கும் அந்தாஸ்திரத்தை வந்து அவன் ஏவினா உடனே அம்பாள் சக்ஷுஷ்மதி அப்படிங்கிற அந்த கணத்தை செலுத்தி எல்லாருக்கும் கண்ணை திருப்பியும் கொடுத்தார். அதே மாதிரி ரோகாஸ்திரத்தை பண்டன் செலுத்தினார். சோ அதனால எங்க பார்த்தாலும் அப்பேற்பட்ட கொடிய நோய்கள் உண்டானது. அப்போதான் அம்பாள் நாமத்ரய மகாமந்திரங்கள் அச்சுத அனந்த கோவிந்த இல்லையா? அந்த மூன்று வடிவில் தோன்றிய அந்த நாராயணன் அவன் அத வந்து அந்த மந்திரத்தை ஒரு அஸ்திரமாக செஞ்சு அவ ஏவினா அந்த நோய் நொடிகள்லாம் வந்து பஞ்சு பஞ்சா பறந்து போச்சு அப்படின்னு சொல்றா. அப்போ அம்பாள் வரமும் கொடுத்தா. இந்த நாமங்கள் இந்த 3 நாமங்களையும் உரைப்பவர்களுக்கு எப்பவுமே நோய்கள்லாம் ஒண்ணுமே அவள அண்டாது அப்படின்னு லலிதை சொன்னா. அதை தவிர நிறைய அஸ்திரம் சக்தி நாசம், அதுக்கப்புறம் வந்து ஸ்மிருதி நாசம், அப்புறம் பயாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்டன் போட்டுண்டே இருந்தான். அம்பாளும் அது எல்லாத்தையும் அனாயாசமா அவளுடைய அஸ்திரங்களால் பிரதி அஸ்திரங்களால் நீ அந்த எல்லாத்தையும் போக்கி அபயம் கொடுத்து அந்த பண்டனுக்கு பதிலடி கொடுத்தாள் அப்படிங்கறது பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இன்னைக்கு அதுக்கப்புறம் என்னென்ன இன்னும் அவன் அனுப்புறான் அப்படின்னு பார்க்கலாம். சோ அந்த யமன் என்ன பண்றான் அடுத்த ஐ மீன் பண்டன் என்ன பண்றான் அந்தகாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது யமன் வர மாதிரி அஸ்திரம் அந்த அந்தகாஸ்திரத்தை அவன் செலுத்துறான் அம்பாள் மேல. அம்பாள் உடனே என்ன பண்றா மகா மிருத்யுஞ்சயம் அப்படிங்கிற பிரதி அஸ்திரத்தை கொடுக்கறா. அது வெற்றி கொண்டது. அதே மாதிரி ஆயுளை அழிக்கும் அந்த பண்டாசுரனோட ஆயுர் நாசம் அப்படிங்கிற அஸ்திரத்தை அவன் இது பண்றான் ஏவறான். அதாவது ஆயுட்காலம் எல்லாருக்கும் குறையறதுக்கு. அதுக்கும் வந்து அம்பாளுடைய கால சங்கர்ஷினி அப்படிங்கிற அந்த அஸ்திரத்தை ஏவினதுனால காலத்தையே வந்து அது நிறுத்தி அந்த அஸ்திரத்தை போக்கடித்தது அப்படிங்கிறார். சோ அந்த மாதிரி அவனுடைய எல்லா அஸ்திரங்களும் வீணா போயிட்டே இருந்தது. எல்லாத்துக்குமே அம்பாள்கிட்ட பிரதி அஸ்திரம் இருந்தது. அவ திரும்ப தாக்கினா. பண்டன் என்ன பண்றான் கடைசியில உலகத்துல இருக்கிற அத்தனை அசுர சக்திகள் எல்லாம் ஒன்று திரட்டி மகா அசுராஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அத்தனை அசுரர்களையும் சேர்த்து ஒரு அஸ்திரமா பண்ணி மகா அசுராஸ்திரம்ன்ற ஒரு மாபெரும் அஸ்திரத்தை தொடுத்தான். அது என்ன எப்பேற்பட்ட ஒரு அஸ்திரம்னா அதோட வலிமை என்னன்னா மது கைடபர் அந்த அசுரர்கள், மகிஷாசுரன், சண்டமுண்டன், ரக்த பீஜன், சும்ப நிசும்பன் எல்லாரும் தோன்ற வைக்கும் அஸ்திரமா அது இருந்துதான் மகா அசுராஸ்திரம். இத்தனை
ஆஹ் அசுரர்களை தோற்றுவித்தது அந்த அஸ்திரம். மகா அசுரர்கள் அவ என்ன பண்ணா, அத்தனை பேரும் தோன்றி அந்த சக்தி சேனைய தாக்கறதுக்கு. அப்போ அம்பாள் என்ன பண்ணா பதிலுக்கு, துர்கா தேவியை தோற்றுவித்தாள். அந்த மகாலட்சுமி துர்க்கையாய் 18 கைகளோட ஆவிர்பவித்து சண்டிகா தேவியா, தேவி மகாத்மியத்துல இதுதான் வரும் நம்மளுக்கு. சோ ஒவ்வொரு அரக்கனையும் கொன்று அழித்தால் அந்த துர்கா தேவி அப்படின்னு வருது. இங்கதான் நம்மளுக்கு அந்த தேவி மகாத்மியத்தோட பார்த்து வருது. அதை தவிர என்ன பண்றான், பேச்சு எல்லாருக்கும் போகணுங்கிறதுக்காக மூகாஸ்திரத்தை பண்டன் செலுத்தினான். அதாவது பேசுற வல்லமையை அழிக்கக்கூடிய மூகாஸ்திரம். அப்போ அம்பாள் என்ன பண்ணா, மகா வாக்வாதினி அப்படிங்கிற அஸ்திரத்தால திருப்பியும் அந்த வாக்கை எல்லாருக்கும் கொடுத்து அந்த இதை நிலைநாட்டினாள். இப்படி பண்ணிட்டே இருந்தான் அவன். இதுதான் அடுத்ததுல பார்க்க போறோம். சொல்லாதவ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மீனுவடா. அந்தகாஸ்திரத்தை அனுப்பி வைத்தான் பண்டன், நம்பிகை மிருத்யுஞ்சயனால் ஜெயித்தாள். அந்த காஸ்திரத்தை அனுப்பி வைத்தான் பண்டன், நம்பிகை மிருத்யுஞ்சயனால் ஜெயித்தாள். மந்திரத்தால் சும்ப நிசும்பன் சண்ட முண்டன் மகிஷாசுரனை அவன் அனுப்பி வைத்தான். மந்திரத்தால் சும்ப நிசும்பன் சண்ட முண்டன் மகிஷாசுரனை அவன் அனுப்பி வைத்தான். அந்த காஸ்திரத்தை அனுப்பி வைத்தான் பண்டன், நம்பிகை மிருத்யுஞ்சயனால் ஜெயித்தாள். மந்திரத்தால் சும்ப நிசும்பன் சண்ட முண்டன் மகிஷாசுரனை அவன் அனுப்பி வைத்தான். அந்த காஸ்திரத்தை அனுப்பி வைத்தான் பண்டன், நம்பிகை மிருத்யுஞ்சயனால் ஜெயித்தாள். மந்திரத்தால் சும்ப நிஷ்மன் சண்ட முண்டன் மகிஷாசுரனை அவன் அனுப்பி வைத்தாள். அனுப்பி வைத்தான் அதை கண்டு மகேஸ்வரி அட்டகாசம் செய்தாள் அதிலிருந்து. அனுப்பி வைத்தான் அதை கண்டு மகேஸ்வரி அட்டகாசம் அனுப்பி வைத்தான் அதை கண்டு மகேஸ்வரி அட்டகாசம் செய்தாள் அதிலிருந்து. அனுப்பி வைத்தால் அதை கண்டு மகேஸ்வரி அட்டகாசம் செய்தால் அதிலிருந்து. அம்மன் அட்டகாசத்தால் துர்காதேவி உண்டாகி அசுராலை சம்ஹரித்தாள். சோபனம். அம்மன் அட்டகாசத்தால் துர்கா தேவி உண்டாகிய அசுராலை சம்ஹரித்தால். சோபனம். சொல்லட்டுமா மேம்? சொல்லுவோம். அந்த காஸ்திரத்தை அனுப்பி வைத்தான் பண்டன், அம்பிகை மிருத்யுஞ்சயனால் ஜெயித்தாள். மந்திரத்தால் சும்ப நிசும்பன் சண்ட முண்டன் மகிஷாசுரனை அவள் அனுப்பி வைத்தான். அவளா மேம் அது? அவன் மகிஷாசுரனை அவன் அனுப்பி வைத்தான். அதை கண்டு மகேஸ்வரி அட்டகாசம் செய்தாள் அதிலிருந்து. அம்மன் அட்டகாசத்தால் துர்கா தேவி உண்டாகி அசுராலை சம்ஹரித்தாள். சோபனம். அந்த காஸ்திரத்தை அனுப்பி வைத்தான் பண்டன், நம்பிகை மிருத்யுஞ்சயனால் ஜெயித்தாள். மந்திரத்தால் சும்ப நிஷ்மன் சண்ட முண்டன் மகிஷாசுரனை அவன் அனுப்பி வைத்தான். அதை கண்டு மகேஸ்வரி அட்டகாசம் செய்தாள் அதிலிருந்து. அம்மன் அட்டகாசத்தால் துர்கா தேவி உண்டாகி அசுராலை சம்ஹரித்தாள். சோபனம். இன்னும் உட்காரணும் சந்தத்துல. ஓகே, திருப்பி சொல்லணுமா மேம்? இல்ல. இப்ப என்ன ஆறுது, தான் போட்ட அந்த மகா அசுராஸ்திரம் அதுவும் பயனற்று போயிடுத்து அப்படின்னு தெரிஞ்சது பண்டனுக்கு. என்ன பண்ணா, தன்னோட சக்தியால பல அசுரர்களை உருவாக்கியும் பல கேடுகளை விளைவித்தும் அவன் போரிட்டு கொண்டே இருந்தான். அப்ப என்ன பண்ணா அம்பாள், என்ன பண்ணா, தன்னோட கைவிரலோட நகங்கள் வழியா மகாவிஷ்ணுவுடைய
10 அவதாரங்களை தோற்றுவித்து அந்த அசுராளை எல்லாம் அழித்தாள். அதுதான் நம்மளுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்துல வரும். கராங்குலி நகோத்பன்ன நாராயண தசாகிருதிஹி அப்படின்னு வரும். அதாவது கையில இருக்கிற அந்த நகங்கள், விரல் நகங்கள்லேந்து இது தோன்றினா நாராயண தசாகிருதிஹி, தசா அவதாரங்கள், மகாவிஷ்ணுவுடைய 10 அவதாரங்களை தோற்றுவித்தால் தன்னுடைய கை நகங்களிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோமகன் அப்படிங்கிற அசுரனை எல்லாம் படைச்சு அந்த பண்டன் என்ன பண்ணா, வேதங்களை எல்லாம் திருடிண்டு வாடா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பியிருக்கான். அப்ப என்ன பண்ணா அம்பாள், தன்னுடைய வலக்கை பெருவிரல் அந்த நகத்திலேந்து மத்ஸ்யாவதாரத்தை தோற்றுவித்து அவனை கொண்டு வேதங்களை மீட்டாள் அப்படின்னு சொல்றான். சோ முதல் அவதாரம் மத்ஸ்யாவதாரம். அந்த சோமகன் அப்படிங்கிற அசுரனை அவன் வேதத்தை திருடின்னு போனவன அவன்கிட்ட இருந்து வேதத்தை திருப்பியும் மீட்டு எடுத்தா அப்படின்னு சொல்றான் மத்ஸ்ய அவதாரம் மூலம். சோ 10 அவதாரமும் இப்போ 10 பேரை எப்படி அழிச்சுது அப்படிங்கறத ஒண்ணு ஒண்ணா சொல்லுவா. சோ ஃபர்ஸ்ட் மத்ஸ்யாவதாரம். ரூபவட. முன்னே வேதங்களை திருடின சோமோகன் முதலான அசுராளை அனுப்பி வைத்தான். முன்னே வேதங்களை திருடின சோமோகன் முதலான அசுராலை அனுப்பி வைத்தான். தன்னை அடுத்த பேர்க்கு அபயம் கொடுத்து தற்காக்கும் வலக்கை கட்டை விரலை. தன்னை அடுத்த போக்கு அபயம் கொடுத்த அடுத்த பேர். ஓகே ஓகே. தன்னை அடுத்த பேர்க்கு அபயம் கொடுத்து தற்காக்கும் வலக்கை கட்டை விரலை. உதறி விட்டால் அம்மன் அதிலே இருந்து உண்டாகி வந்து மற்ற மூர்த்தியும். உதறி விட்டால் அம்மன் அதிலிருந்து உண்டாகி வந்து மற்ற மூர்த்தியும். வதை தந்த அசுரால் எல்லாரையும் ஜெயித்த மச்சாவதாரர்க்கு சோபனம் சோபனம். வதை தந்த அசுரார் இல்ல வதை தந்த அசுரார் எல்லாரையும் ஜெயித்த. அசுரால் எல்லாரையும் ஜெயித்த. வதை தந்த அசுரார் எல்லாரையும் ஜெயித்த மச்சாவதாரர்க்கு சோபனம் சோபனம். முன்னே வேதங்களை திருடின சோமோகன் முதலான அசுராலை அனுப்பி வைத்தான். தன்னை அடுத்த பேர்க்கு அபயம் கொடுத்து தற்காக்கும் வலை கை கட்டை விரலை. தன்னை அடுத்த பேர்க்கு அபயம் கொடுத்து தற்காக்கும் வலை கட்டை. அபயம் கொடுத்து தற்காக்கும் வலை கை கட்டை விரலை. அந்த வலை கை கட்டு அப்படி 4-5 இருக்காங்க. ஓகே ஓகே சாரிமா. இல்ல சாரிமா. தன்னை அடுத்த பேர்க்கு அபயம் கொடுத்து தற்காக்கும் வலக்கைடி. தன்னை அடுத்த பேர்க்கு அபயம் கொடுத்து தற்காக்கும் வலக்கை கட்டை வரலை. வரலை சொல்ல வரலை. தற்காக்கும் வலக்கை கை கட்டை விரலை. வலக்கை கையா? அப்படிதாம்மா இருக்கு. வலக்கை கைக்குன்னு இருக்கு. வலக்கை கட்டை விரல். வலக்கை இக்கு சும்மா சேர்த்துக்கணும். ஆமா சரி சரி. தன்னை அடுத்த பேர்க்கு அபயம் கொடுத்து தற்காக்கும் வலக்கை கட்டை விரலை. சொல்லு சொச்சத்தை. 4 சேர்த்த. முன்னே வேதங்களை திருடி. இன்னொரு 4 இருக்குடா. முடிச்சிட்டா? ஆமா இல்ல சாரி. உதறி விட்டால் அம்மன் அதிலிருந்து உண்டாகி வந்து மற்ற மூர்த்தியும். வதை தந்த அசுரார் எல்லாரையும் ஜெயித்த மச்சாவதாரர்க்கு சோபனம் சோபனம். முன்னே வேதங்களை திருடின சோமோகன் முதலான அசுராலை அனுப்பி வைத்தான். தன்னை அடுத்த பேர்க்கு அபயம் கொடுத்து தற்காக்கும் வலக்கை கட்டை விரலை. உதறி விட்டால் அம்மன் அதிலிருந்து உண்டாகி வந்து மற்ற மூர்த்தியும். வதை தந்த அசுரார் எல்லாரையும் ஜெயித்த மச்சாவதாரர்க்கு
சோபனம் சோபனம். ஆஹ். So, மச்சாவதாரர்க்கு 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 சோபனம் சோபனம். மேம் அந்த வதைத்த அத லாஸ்ட் இந்த 2 லைன் மட்டும் சொல்லுவாளா மேம் ஒரு வாட்டி ப்ளீஸ். வதை தந்த அசுராள் எல்லாரையும் ஜெயித்த மச்சாவதாரர்க்கு சோபனம் சோபனம். ஓகே மேம். திருப்பி சொல்லுமா? வேண்டாங்கோ. தேங்க்யூ சோ மச் அம்மா. சோ ஃபர்ஸ்ட் அவதாரம் மச்சாவதாரம் பார்த்தோம். அடுத்தது பண்டன் என்ன பண்றான்? அப்பேற்பட்ட வெள்ளத்தை தோற்றுவித்தான். மகா வெள்ள பிரவாகம் அத உண்டாக்கி அந்த சக்தி சேனையே அதுல மூழ்கி போனோம் அப்படிங்கறதுக்காக பெரிய வெள்ளத்தை ஏற்படுத்தினானா. அப்போ அம்பாள் என்ன பண்ணா? தன்னுடைய ஆள்காட்டி விரல்ல இருந்து கூர்மா அவதாரத்தை உண்டாக்கி அந்த வெள்ளத்தை எல்லாம் வற்றச் செய்தாள். 2வது அவதாரம் கூர்மா அவதாரம். வித்யா ஆர்வாங்கோ. சமுத்திரத்தை வருத்தி விட்டான் பண்டன் சக்தி சேனைகளை முழுகடிக்க. சமுத்திரத்தை வருத்தி விட்டான் பண்டன் சக்தி சேனைகளை முழுக்கடிக்க. நிமிஷத்தில் அம்மன் உதறினாள் அப்போது நட்டியாள் காட்டி வீரல் தனையும். நிமிஷத்தில் அம்மன் உதறினாள் அப்போது நீட்டியால் காட்டி விரல் தனையும். நீட்டி அடியது இப்ப நட்டி. சாரி, என்ற நிறைய ஸ்பெல்லிங். குதித்தாருடனே அதிலே இருந்து கூர்மாவதார மகாவிஷ்ணுவும். குதித்தாருடனே அதிலே இருந்து கூர்மாவதார மகா விஷ்ணுவும். கொந்தளிக்கும் சமுத்திரங்கள் எல்லாம் குடித்த கூர்மாவதாரர்க்கு சோபனம் சோபனம். கொந்தளிக்கும் சமுத்திரங்கள் எல்லாம் கூடித்த கூர்மாவதாரர்க்கு சோபனம் சோபனம். சமுத்திரத்தை வருத்தி விட்டான் பண்டன் சக்தி சேனைகளை. சமுத்திரத்தை வருத்தி விட்டான் பண்டன். சமுத்திரத்தை வருத்தி விட்டான் பண்டன் சக்தி சேனைகளை முழுக்கடிக்க. நிமிஷத்தில் அம்மன் உதறினாள் அப்போது நீட்டியால் காட்டி வீரல் தனையும். குதித்தாருடனே அதிலே இருந்து கூர்மாவதார மகா விஷ்ணுவும். கொந்தளிக்கும் சமுதிரங்கள் எல்லாம் குடித்த கூர்மாவதாரர்க்கு சோபனம் சோபனம். சமுத்திரத்தை வருத்தி விட்டான் பண்டன் சக்தி சேனைகளை முழுக்கடிக்க. நிமிஷத்தில் அம்மன் உதறினாள் அப்போது நீட்டியால் காட்டி வீரல் தனையும். குதித்தாருடனே அதிலே இருந்து கூர்மாவதார மகாவிஷ்ணுவும். கொந்தளிக்கும் சமுத்திரங்கள் எல்லாம் கூடித்த கூர்மாவதாரர்க்கு சோபனம் சோபனம். ஓகே, சோ 2வது தசாவதாரத்துல 2வது கூர்மா அவதாரத்தையும் தோற்றுவித்து அந்த வெள்ளத்தை எல்லாம் வற்ற செய்தாள் அம்பாள். அடுத்தது ஹிரண்யாக்ஷர், நிறைய ஹிரண்யாக்ஷனை உண்டாக்கினானா பண்டன். அப்போ அவளெல்லாம் அழிக்கிறதுக்கு, ஹிரண்யாக்ஷனை எல்லாம் கொல்லறதுக்கு அம்பாளுடைய நடுவிரலிலிருந்து வராகமூர்த்தி தோன்றினார் அப்படின்னு சொல்றார். வராகமூர்த்திய தோற்றுவித்து ஹிரண்யாக்ஷனை அழித்தாள். அதுதான் அடுத்தது. ஆனந்தி மாமி. ஹிரண்யாக்ஷனை அதிகோபத்துடனே இந்த பண்டாசுரன் அனுப்பி வைத்தான். ஹிரண்யாக்ஷனை அதிகோபத்துடனே இந்த பண்டாசுரன் அனுப்பி வைத்தான். வராகமூர்த்தியும் உண்டானார் அப்போ வலக்கை நடுவிரலில் இருந்து. வராகமூர்த்தியும் உண்டானார் அப்போ வலக்கை நடுவிரலில் இருந்து. பொல்லாத ஹிரண்யாக்ஷ அசுரர்களை எல்லாம் சற்று போதைக்குள்ளே சம்ஹரித்தார்.
பொல்லாத ஹிரண்யாட்ச அசுரர்களை எல்லாம் சற்று போதைக்குள்ளே சம்ஹரித்தார். சற்று போதை இல்லை, இது சற்று சற்று போதைக்குள்ளே சம்ஹரித்தார். வெல்ல முடியாத ரூபம் தரித்த லக்ஷ்மி வராக மூர்த்திக்கு சோபனம் சோபனம். வெல்ல முடியாத ரூபம் தரித்த லக்ஷ்மி வராக மூர்த்திக்கு சோபனம் சோபனம். இரணியாட்சனை அதிகோபத்துடனே இந்த பண்டாசுரன் அனுப்பி வைத்தான். வராக மூர்த்தியும் உண்டானார் அப்போ வழக்கை நடுவிரலில் இருந்து. பொல்லாத இரண்யாட்ச அசுரர்களை எல்லாம் சற்று போதைக்குள்ளே சம்ஹரித்தார். வெல்ல முடியாத ரூபம் தரித்த லக்ஷ்மி வராக மூர்த்திக்கு சோபனம் சோபனம். இரணியாட்சனை அதிகோபத்துடனே இந்த பண்டாசுரன் அனுப்பி வைத்தான். வராக மூர்த்தியும் உண்டானார் அப்போ வழக்கை நடுவிரலில் இருந்து. பொல்லாத இரண்யாட்ச அசுரர்களை எல்லாம் சற்று போதைக்குள்ளே சம்ஹரித்தார். வெல்ல முடியாத ரூபம் தரித்த லக்ஷ்மி வராக மூர்த்திக்கு சோபனம் சோபனம். மூன்றாவது வராகமூர்த்தியை தோற்றுவித்தது. அடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நரசிம்ம அவதாரம். நரசிம்மரை தோற்றுவிக்கிறார். சோ நிறைய ஹிரண்யகசிபு தோன்றினார். அவன் பண்டாசுரன் ஹிரண்யகசிபுவை தோற்றுவித்தான். சோ சக்தி சேனையாம் அந்த பிரகலாதர், அதாவது சக்தி சேனை தான் இங்கே பிரகலாதர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறார். சோ அந்த சக்தி சேனையான அந்த பிரகலாதனை காப்பதற்காக அம்பாள் என்ன பண்றா, மோதிர விரல்ல இருந்து நரசிம்மர் அவரை தோற்றுவிக்கிறார். சோ அவர் துள்ளி குதிச்சு வெளிப்பட்டார், அந்த ஹிரண்யகசிபுவை கிழித்து ஒழித்தார் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது நரசிம்ம அவதாரம். நளினி அக்கா. ஹிரண்யகசிபு முதலான அசுராளை இல்ல ஹிரண்யகசிபு முதலான சுராளை எல்லாம் இந்த பண்டாசுரன் வருத்தி விட்டான். ஹிரண்யகசிபு முதலான அசுரலை எல்லாம் இந்த பண்டாசுரன் வருத்தி விட்டான். முதலான அசுராளை அப்படின்னு சேர்த்து வந்துடுறது, ஒரே ஆவா வந்துடுறது. சோ ஹிரண்யகசிபு முதலான அசுராளை எல்லாம் இந்த பண்டாசுரன் வருத்தி விட்டான். ஹிரண்யகசிபு முதலான அசுரலை எல்லாம் இந்த பண்டாசுரன் வருத்தி விட்டான். பரமேஸ்வரியும் வலக்கை பவித்திர விரலை அசைத்தாள் அதிலிருந்து. பரமேஸ்வரியும் வலக்கை பவித்திர விரலை அசைத்தாள் அதிலிருந்து. அதிபராக்கிரம நரசிம்மரும் வந்து அசுரஹிரண்யனை சம்ஹரித்தார். அதிபராக்கிரம நரசிம்மரும் வந்து அசுரஹிரண்யனை சம்ஹரித்தார். நாகசயனர் பக்தர் பிரகலாதர் லட்சுமி நரசிம்ம மூர்த்திக்கு சோபனம் சோபனம். நாகசயனர் பக்தர் பிரகலாதர் லட்சுமி. நாகசயனர் பக்தர் பிரகலாதர் லட்சுமி. நாகசயனர் பக்தர் பிரகலாதர் லட்சுமி நரசிம்ம மூர்த்திக்கு சோபனம் சோபனம். ஹிரண்யகசிபு முதலான அசுரலை எல்லாம் இந்த பண்டாசுரன் வருத்தி விட்டான். பரமேஸ்வரியும் வலக்கை பவித்திர விரலை அசைத்தாள் அதிலிருந்து. அதிபராக்கிரம நரசிம்மரும் வந்து அசுரஹிரண்யனை சம்ஹரித்தார். நாகசயனர் பக்தர் பிரகலாதர் லட்சுமி நரசிம்ம மூர்த்திக்கு சோபனம் சோபனம். ஹிரண்யகசிபு முதலான அசுரலை எல்லாம் இந்த ஹிரண்யகசிபு முதலான அசுரலை எல்லாம். ஹிரண்யகசிபு முதலான அசுரலை எல்லாம் வர மாட்டேங்குது. ஹிரண்யகசிபு முதலான அசுரலை எல்லாம் இந்த பண்டாசுரன் வருத்தி விட்டான். பரமேஸ்வரியும் முதலா
இரண்யகசிபு முதலான அசுரலையில் இரண்யகசிபு முதலா இரண்யகசிபு முதலா நசுராலை எல்லாம் நசுராலை எல்லாம் இரண்யகசிபு முதலா நசுராலை எல்லாம் இரண்யகசிபு முதலா நசுராலை எல்லாம் இந்த பண்டாசூரன் வருத்தி விட்டான். பரமேஸ்வரியும் வலக்கை பவித்திர விரலை அசைத்தாள் அதிலிருந்து. அதிபரக்கிரம நரசிம்மரும் வந்து அசுரகிரண்யனை சம்ஹரித்தார். நாகசைனர் பக்தர் பிரகலாதர் லக்ஷ்மி நரசிம்மமூர்த்திக்கு சோபனம் சோபனம். பியூட்டிஃபுல். சோ 4வது அவதாரம் நாராயண அவதாரம் வந்து நரசிம்ம அவதாரம். அடுத்தது வாமன அவதாரம். சோ மகாபலியை தோற்றுவித்தான் பண்டன். சோ எத்தனை மகாபலி வந்தா என்ன, அம்பாளுடைய சுண்டு விரல் வழியா வந்த அந்த வாமனன் அவ எல்லாரையும் வதைத்தான். அவளை செயலற செய்தான். அவ ஒண்ணுமே செய்ய முடியாதபடி செய்தான் அப்படின்னு சொல்றா. அடுத்த இதுல வாமன அவதாரம். ஆனந்தி வாங்கோ. மகாபலி முதலான அசுர சேனைகளை வருத்தி போகச் சொன்னான் பண்டாசுரன். நமஸ்காரமா. மகாபலி முதலான அசுர சேனைகளை வருத்தி போகச் சொன்னான் பண்டாசுரன். மகமாயையும் வலக்கை சுண்டு வீரலை சுழட்டியே உதறினாள் அதிலிருந்து. மகாமாயையும் வலக்கை சுண்டு விரலை சுழட்டியே உதறினாள் அதிலிருந்து. வந்தார் மகாவிஷ்ணு வாமன மூர்த்தியாய் மகாபலி அசுரனையும் ஜெயித்து. வந்தார் மகாவிஷ்ணு வாமன மூர்த்தியாய் மகாபலி அசுரனையும் ஜெயித்து. மகாபலியை பாதாளத்தில் தள்ளின வாமன மூர்த்திக்கு சோபனம் சோபனம். மகாபலியை பாதாளத்தில் தள்ளின வாமன மூர்த்திக்கு சோபனம் சோபனம். மகாபலி முதலான அசுர சேனைகளை வருத்தி போகச் சொன்னான் பண்டாசுரன். மகாமாயையும் வலக்கை சுண்டு விரலை சுழட்டியே உதறினாள் அதிலிருந்து. வந்தார் மகாவிஷ்ணு வாமன மூர்த்தியாய் மகாபலி அசுரனையும் ஜெயித்து. மகாபலியே பாதாளத்தில் தள்ளின வாமன மூர்த்திக்கு சோபனம் சோபனம். மகாபலி முதலான அசுர சேனைகளை வருத்தி போகச் சொன்னான் பண்டாசுரன். மகாமாயையும் வலக்கை சுண்டு விரலை சுழட்டியே உதறினாள் அதிலிருந்து. வந்தார் மகாவிஷ்ணு வாமன மூர்த்தியாய் மகாபலி அசுரனையும் ஜெயித்து. மகாபலியை பாதாளத்தில் தள்ளின வாமன மூர்த்திக்கு சோபனம் சோபனம். தேங்க்ஸ். நெக்ஸ்ட் பரசுராம அவதாரம். சோ பண்டன் என்ன பண்றான், கைகயாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்த வீரியார்ச்சுனர்களை உண்டாக்கினான் அந்த அஸ்திரத்தின் மூலம். அப்போ அம்பாள் என்ன பண்றா, தன்னுடைய இடக்கை பெருவிரல்லேந்து பரசுராம அவதாரத்தை தோற்றுவித்து அவளை எல்லாம் கோடாலியால் அழித்தாள். இது பரசுராம அவதாரம் மூலம் அவளை அழித்தாள் அப்படின்னு சொல்றார் கார்த்த வீரியார்ச்சுனர். மீனாட்சி ஸ்ரீதரன் மாமி. கார்த்த வீரியார்ஜுனனை சேனைகளுடன் கண்டகன் பண்டன் அனுப்பி வைத்தான். கார்த்த வீரியார்ஜுனனை சேனைகளுடன் கண்டகன் பண்டன் அனுப்பி வைத்தான். ஆர்த்திகளை போக்கும் லலிதேஸ்வரியும் மசைத்தாள் இடக்கை கட்டை விரலை. ஆர்த்திகளை போக்கும் லலிதேஸ்வரியும் அசைத்தாள் இடக்கை கட்டை விரலை. பரசுராமர் கையில் கோடாலி கொண்டு புறப்பட்டார் வெள்ளி வலையை போல.
பரசுராமர் கையிற் கோடாலி கொண்டு புறப்பட்டார் வெள்ளி வலையை போல. பலமுள்ள காத்த வீரர் பலமுள்ள காத்த வீரர் அர்ஜுனனை வதைத்த பரசுராமருக்கு சோபனம் சோபனம். பலமுள்ள காத்த வீர்யார்ஜுனனை வதைத்த பரசுராமருக்கு சோபனம் சோபனம். பார்த்த வீர்யார்ஜுனனை சேனைகளுடன் கண்டகன் பண்டன் அனுப்பி வைத்தான். ஆர்த்திகளை போக்கும் லலிதேஸ்வரியும் அசைத்தாள் இடக்கை கட்டை விரலை. பரசுராமர் கையில் கோடாலி கொண்டு புறப்பட்டார் வெள்ளி வலையை போல. பலமுள்ள காத்த வீர்யார்ஜுனனை வதைத்த பரசுராமருக்கு சோபனம் சோபனம். பார்த்த வீர்யார்ஜுனனை சேனைகளுடன் கண்டகன் பண்டன் அனுப்பி வைத்தான். ஆர்த்திகளை போக்கும் லலிதேஸ்வரியும் அசைத்தாள் இடக்கை கட்டை விரலை. பரசுராமர் கையில் கோடாலி கொண்டு புறப்பட்டார் வெள்ளி வலையை போல. பலமுள்ள கார்த்த வீர்யார்ஜுனனை வதைத்த பரசுராமருக்கு சோபனம் சோபனம். கரெக்டாமா? சூப்பர், தேங்க்யூ. சோ அடுத்தது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ராமாவதாரம். சோ பண்டன் என்ன பண்ணா, அவனுடைய ஹுங்காரம், அதாவது அவன் ஓன்னு ஹுங்காரம் இடுறான். அதுல இருந்து ராவணன், கும்பகர்ணன் எல்லாரும் அவ பரிவாரங்களோட அதுல இருந்து தோன்றினார்கள். அப்போ என்ன பண்ணா, காமேஸ்வரி தன்னுடைய இடக்கை ஆள்காட்டி விரல்ல இருந்து ஸ்ரீராம பரிவாரத்தை தோற்றுவித்து அவளை எல்லாம் அழித்தாள் அப்படின்னு. சோ அடுத்தது ராம அவதாரம். ராவண, கும்பகர்ண, இந்திரஜித் எல்லாரையும் வதம் பண்ணினது. சுதாசிவகுமாமி. ராவணனை கும்பகர்ணன் இந்திரஜித்தனை ராட்சதாளையவன் அனுப்பி வைத்தான். நமஸ்காரம் மாமி. ராவணனை கும்பகர்ணன் இந்திரஜித்தனை. மாமி திரும்ப சொல்லுங்க. ராவணனை கும்பகர்ணன் இந்திரஜித்தனை. ராவணனை கும்பகர்ணன் இந்திரஜித்தனை ராட்சதாலை அவன் அனுப்பி வைத்தான். தேவியும் இடக்கையினால் காட்டி வீரலை செப்பிடு வித்தை போல் உதறினாளே. தேவியும் இடக்கையினால் காட்டி விரலை செப்பிடு வித்தை போல் உதறினாளே. ராவணனை கும்பகர்ணன் இந்திரஜித்தனை ராட்சதாலை அவன் அனுப்பி வைத்தான். தேவியும் இடக்கையினால் காட்டி விரலை செப்பிடு வித்தை போல் உதறினாளே. ராவணனை கும்பகர்ணன் இந்திரஜித்தனை ராட்சதாலை அவன் அனுப்பி வைத்தான். தேவியும் இடக்கையின் ஆள்காட்டி விரலை செப்பிடு வித்தை போல் உதறினாளே. ஸ்ரீராம லக்ஷ்மண ரதத்தில் இருந்து ஸ்ரீராம லக்ஷ்மண ரதத்தில் இருந்து கொண்டு ராவணன் முதலோரை வதைகள் செய்தார். ஸ்ரீராம லக்ஷ்மண ரதத்தில் இருந்து கொண்டு ராவணன் முதலோரை வதைகள் செய்தார். தாமசியாமல் ராட்சதாலை வதைத்த ராம லக்ஷ்மணருக்கு சோபனம் சோபனம். தாமசியாமல் ராட்சதாலை வதைத்த ராம லக்ஷ்மணருக்கு சோபனம் சோபனம். ராவணனை கும்பகர்ணன் இந்திரஜித்தனை ராட்சதாலை அவன் அனுப்பி வைத்தான். தேவியும் இடக்கையின் ஆள்காட்டி விரலை செப்பிடு வித்தை போல் உதறினாளே. ஸ்ரீராம லக்ஷ்மண ரதத்தில் இருந்து கொண்டு ராவணன் முதலோரை வதைகள் செய்தார். தாமசியாமல் ராட்சதாலை வதைத்த ராம லக்ஷ்மணருக்கு சோபனம் சோபனம். ராவணனை கும்பகர்ணன் இந்திரஜித்தனை ராட்சதாலை அவன் அனுப்பி வைத்தான். தேவியின் இடக்கையின் ஆள்காட்டி விரலை செப்பிடு வித்தை போல் உதறினாளே. ஸ்ரீராம லக்ஷ்மண ரதத்தில் இருந்து கொண்டு ராவணன் முதலோரை வதைகள் செய்தார்.
தாமசியாமல் ராட்சதாலை வதைத்த ராம லக்ஷ்மணருக்கு சோபனம் சோபனம். தேங்க்யூ மேம். சோ ராம லக்ஷ்மணர் ராமர் அவதாரம் முடிஞ்சொடுத்து. அடுத்தது என்ன வித்யா? ஃபர்ஸ்ட் லைன் மாத்திரம் ஒரு தடவை சொல்லுங்க மம்மி. கரெக்டா எத்தனாவது? ஃபர்ஸ்ட் லைன் மம்மி. ராவணனை கும்ப ராவணனை கும்ப கர்ணன் இந்திரஜித்தனை. ஓகே மம்மி, தேங்க்யூ. மைத்திலி மாமி அடுத்தது. சோ ராமர் அவதாரம் முடிச்சாச்சு, பின்னாடியே பலராமர் அவதாரம் தோற்றுவித்தார். சோ பண்டன் என்ன பண்றான்? அடுத்தது த்விவிதாஸ்திரம் அப்படின்ற ஒரு அஸ்திரத்தை ஏவினான். அப்ப என்னாச்சு? குரங்குகள், அவ்வளோ குரங்குகளை உண்டாக்கினான். அவ்வளோ அசுரபலம் பொருந்திய குரங்குகளை உண்டாக்கினான் பண்டாசுரன். அப்போ அம்பாளுடைய இடக்கை நடுவிரலிருந்து பலராமன் தோன்றினார். அந்த குரங்குகளை எல்லாம் கொன்று அழித்தான். சோ எப்படியெல்லாம் அவனும் மாய அஸ்திரம் பண்ணி எத்தனை அசுரால கொண்டு வந்தாலும் அத்தனைக்கும் அம்பாள் பிரதி அஸ்திரமாய் அவளுடைய அங்கங்களிலிருந்தும் அவளுடைய ஆயுதங்களிலிருந்தும் அம்புகளிலிருந்தும் அந்த எல்லாத்தையுமே முறியடிச்சா. சோ இப்ப 10 தசாவதாரங்களை 10 நகக்கண்களிலிருந்து தோற்றுவித்து அந்த அசுரர்களை போக்கடிச்சுட்டு இருக்கா. இப்போ பலராம அவதாரம். மைத்திலி மாமி. வானரங்களையும் வருத்தி விட்டான் பண்டன் மலைமலையாகவே தேவி மேலே. வானரங்களையும் வருத்தி விட்டான் பண்டன் மலைமலையாகவே தேவி மேலே. விஜய அம்பாள் தன் இடக்கை நடுவிரலை மின்னினார் போல் உதறினாளே. விஜய அம்பாள் தன் இடக்கை நடுவிரலை மின்னீரா போதறினாளே. வானரங்களையும் வருத்தி விட்டான் பண்டன் மலைமலையாகவே தேவி மேலே. விஜய அம்பாள் தன் இடக்கை நடுவிரலை மின்னினார் போல் உதறினாளே. வானரங்களையும் வருத்தி விட்டான் பண்டன் மலைமலையாகவே தேவி மேலே. விஜய அம்பாள் தன் இடக்கை நடுவிரலை மின்னினார் போல் உதறினாளே. பலபத்ரரும் வந்தார் கைலாச மலை போல பெரிய உலக்கை கலப்பை கொண்டு பலபத்ரரும் வந்தார் கைலாச மலை போல பெரிய உலக்கை கலப்பை கொண்டு. உலக்கை கலப்பையால் குரங்குகளை கொன்ற உக்ரபாலருக்கு சோபனம் சோபனம். உலக்கை கலப்பையால் குரங்குகளை கொன்ற உக்கிர பாலருக்கு சோபனம் சோபனம். வானரங்களையும் வருத்தி விட்டான் பண்டன் மலைமலையாகவே தேவி மேலே. விஜய அம்பாள் தன் இடக்கை நடுவிரலை மின்னீரால் உதறினாளே. பலபத்ரரும் வந்தார் கைலாச மலை போல பெரிய உலக்கை கலப்பை கொண்டு. உலக்கை கலப்பையால் குரங்குகளை கொன்ற உக்கிர பாலருக்கு சோபனம் சோபனம். வானரங்களையும் வருத்தி விட்டான் பண்டன் மலைமலையாகவே தேவி மேலே. விஜய அம்பாள் தன் இடக்கை நடுவிரலை மின்னீரால் போல உதறினாளே. பலபத்ரரும் வந்தார் கைலாச மலை போல பெரிய உலக்கை கலப்பை கொண்டு. உலக்கை கலப்பையால் குரங்குகளை கொன்ற உக்கிர பாலருக்கு சோபனம் சோபனம். நெக்ஸ்ட் கிருஷ்ணாவதாரம், 8வது அவதாரம். சோ கம்சன், சிசுபாலன், அந்த மாதிரி பெரிய பெரிய ராஜா அசுரர்களை பண்டன் உருவாக்கினான். எந்த அஸ்திரம்? ராஜாசுராஸ்திரம் அப்படிங்கிற அந்த அஸ்திரத்தால் பெரிய பெரிய ராஜ அசுரர்களை தோற்றுவித்தான் பண்டாசுரன். ஆனா அம்பாளுடைய இடக்கை மோதிர விரல் வழியாக பரிபூர்ணனான ஸ்ரீகிருஷ்ணன் அவதாரம் தோன்றி அவர்களை எல்லாம் கொன்று குவித்தார். சோ அடுத்தது ஸ்ரீகிருஷ்ண அவதாரம். இது 8வது 9வது மம்மி? கிருஷ்ணர் அவதாரம் 8வது அவதாரமா? ஆமா, 9. ஓகே. 8 இவர் வந்துட்டார், பலராமர். பலபத்ரர் பலராமர் ரெண்டும் சேம் இல்லையா? ஆமா, சேம். ஓகே. சந்திரமாமி வாங்கோ.
சிசுபாலன் கம்சன் சகடன் பூதன் தன்னை துஷ்டன் பண்டாசுரன் அனுப்பி வைத்தான். சிசுபாலன் கம்சன் சகடன் பூதன் தன்னை துஷ்டன் பண்டாசூரன் அனுப்பி வைத்தான். விஸ்வேஸ்வரியும் இடக்கை பவித்திர விரலை அசைத்தாள் அதிலிருந்து. விஸ்வேஸ்வரியும் இடக்கை பவித்திர விரலை அசைத்தாள் அதிலிருந்து. சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தனாகவே சுவாமி வந்தவர்களை சம்ஹரித்தார். சங்கர்ஷணன் பிரத்யும்னன் சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தனாகவே. சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தனாகவே. ஷணன் வந்து ஃபாஸ்டா வந்தாதான் வரும். சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தனாகவே. சங்கர்ஷணன் சரியா வரல. சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தனாகவே. சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தனாகவே. சுவாமி வந்தவர்களை சம்ஹரித்தார். சுவாமி வந்தவர்களை சம்ஹரித்தார். சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தனாகவே சுவாமி வந்தவர்களை சம்ஹரித்தார். சங்கர்ஷன் பிரத்யும்னன் அனிருத்தனாகவே சுவாமி வந்தவர்களை சம்ஹரித்தார். உங்களுக்காகவே அந்த சங்கர்ஷணன் திருப்பி திருப்பி வர்றார். சங்கர்ஷணன் ஸ்ரீகிருஷ்ணன் அனிருத்தன் பிரத்யும்னன் சுவாமி 4 பேருக்கும் சோபனம் சோபனம். சங்கர்ஷணன் ஸ்ரீகிருஷ்ணன் அனிருத்தன் பிரத்யும்னன் சுவாமி 4 பேருக்கும் சோபனம் சோபனம். சிசுபாலன் கம்சன் சகடன் பூதன் தன்னை துஷ்டன் பூத்தனா பூத்தன் சிசுபாலன் கம்சன் சகடன் பூதன் தன்னை துஷ்டன் பண்டாசூரன் அனுப்பி வைத்தான். விஸ்வேஸ்வரியும் இடக்கை பவித்திர விரலை அசைத்தாள். விஸ்வேஸ்வரியும் இடக்கை பவித்திர விஸ்வேஸ்வரியும் இடக்கை பவித்திர விரலை அசைத்தாள் அதிலிருந்து. சங்கர்ஷ்ணன் பிரத்யும்னன் அனிருத்தனாகவே சுவாமி வந்தவர்களை சம்ஹரித்தார். சங்கர்ஷ்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் அனிருத்தன் பிரத்யும்னன் சுவாமி 4 பேருக்கும் சோபனம் சோபனம். சிசுபாலன் கம்சன் சகடன் பூதன் தன்னை பூதன் சிசுபாலன் கம்சன் சகடன் பூதன் தன்னை துஷ்டன் பண்டாசூரன் அனுப்பி வைத்தான். விஸ்வேஸ்வரியும் இடக்கை பவித்திர விரலை அசைத்தாள் அதிலிருந்து. சங்கர்ஷ்ணன் பிரத்யும்னன் அனிருத்தனாகவே சுவாமி வந்தவர்களை சம்ஹரித்தார். சங்கர்ஷ்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் அனிருத்தன் பிரத்யும்னன் சுவாமி 4 பேருக்கும் சோபனம் சோபனம். ஓகே, இன்னொரு தடவை சொல்லிட்டா மேடம்? வந்துட்டேன். சரி, ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே, சோ 9வது அவதாரம் கிருஷ்ண அவதாரமும் பார்த்துட்டோம். லாஸ்ட் கல்கி அவதாரம். சோ அறத்தை எல்லாம் அழிக்கும் அந்த கலி அஸ்திரத்தை பண்டன் செலுத்தினான். அப்போ அறம் வளர்க்கும் நாயகி யாரு? அம்பிகை இல்லையா? அவ என்ன பண்ணா, தன்னுடைய இடக்கை சுண்டு விரல் வழியா அந்த கலியை அழிக்கும் கல்கியை கொணர்ந்தாள். சோ அந்த நம்மளுடைய தர்மத்துக்கு எதிரான மற்றவர்கள் எல்லாரும் அதில் வதைக்கப்பட்டார்கள். சோ கலி அப்படிதான் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றா கல்கி அவதாரம் மூலம். இதெல்லாம் என்ன, எத்தனையோ வாட்டி இந்த இதெல்லாம் கலியுகம் முடிஞ்ச, ஏன்னா 4 யுகமும் திருப்பியும் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம இருக்கிறது கலியுகம். ஆஹா, கலியுகம் போயிடுத்தே அப்படின்னு நினைக்க கூடாது. எத்தனையோ கலியுகங்கள் போயிருக்கு. இப்ப இருக்கிறது நம்ம ஒரு ஒன் ஆஃப் த கலியுகம்ல இருக்கோம் இப்போ நம்ம. சோ ஏற்கனவே நிறைய வாட்டி கலி முடிஞ்சு பிரளயம் ஆகி திருப்பியும் எல்லாம் தோற்றுவித்து போயின்னு இருக்கு. அது பாட்டுக்கும் எத்தனையோ இதுவா போயின்னு இருக்கு. நெக்ஸ்ட் கீதா வைத்தியநாதன் வாங்கோ. கலியுகாஸ்திரத்திலே கக்கும் லேச்சரை கண்ட கண்பண்டன் அனுப்பி வைத்தான். கண்ணம்மை வாங்கோ.
எஸ் மேம். கலியுக அஸ்திரத்திலே கக்கும் மேம் ஒரு வாட்டி சொல்லிருங்க ப்ளீஸ். கலியுகாஸ்திரத்திலே கக்கும் மிலேச்சரை கண்ட கண்பண்டன் அனுப்பி வைத்தான். கலியுகாஸ்திரத்திலே கக்கும் மிலேசரை கண்டகன் பண்டன் அனுப்பி வைத்தான். கல்யாணியும் இடக்கை சுண்டு வீரலை காட்டி அசைத்தாள் அதிலிருந்து. கல்யாணியும் இடக்கை சுண்டு வீரலை காட்டி அசைத்தாள் அதிலிருந்து. அட்டஹாசத்துடன் கல்கி அவதாரமாய் அச்சுதரும் வந்தார் அந்த க்ஷணம். அட்டஹாசத்துடன் கல்கி அவதாரமாய் அச்சுதரும் அட்டஹாசத்துடன் கல்கி அவதாரமாய் அச்சுதரும் வந்தார் அந்த க்ஷணம். முரட்டுத்தனமுள்ள மிலேச்சரை வதை செய்த முரஹரி கல்கிக்கு சோபனம் சோபனம். முரட்டுத்தனமுள்ள மிலேச்சரை வதை செய்த முரட்டுத்தனமுள்ள மிலேச்சர் முரட்டுத்தனமுள்ள மிலேச்சரை வதை செய்த முரஹரி கல்கிக்கு சோபனம் சோபனம். கலியுகாஸ்திரத்திலாலே கக்கும் மிலேசரும் கண்டகன் பண்டன் அனுப்பி வைத்தான். கல்யாணியும் இடக்கை சுண்டு வீரலை காட்டி அசைத்தாள் அதிலிருந்து. அட்டஹாசத்துடன் கல்கி அவதாரமாய் அச்சுதரும் வந்தார் அந்த க்ஷணம். முரட்டுத்தனமுள்ள மிலேச்சரை வதை செய்த முரஹரி கல்கிக்கு சோபனம் சோபனம். கலியுகாஸ்திரத்திலே கக்கும் மிலேசரை கண்டகன் பண்டன் அனுப்பி வைத்தான். கல்யாணியும் இடக்கை சுண்டு வீரலை காட்டி அசைத்தாள் அதிலிருந்து. அட்டஹாசத்துடன் கல்கி அவதாரமாய் அச்சுதரும் வந்தார் அந்த க்ஷணம். முரட்டுத்தனமுள்ள மிலேச்சரை வதை செய்த முரஹரி கல்கிக்கு சோபனம் சோபனம். அவதாரம் 10 நகங்கள்லேருந்து தசா அவதாரமும் தோன்றி கராங்குலி நகோத்பன்ன நாராயண தசாகிருதிஹி 10 விஷ்ணுவுடைய அவதாரங்களும் அந்த பண்டாசுரன் தோற்றுவித்த அத்தனை அசுரர்களையும் வதைத்தார்கள் அப்படின்னு பார்த்தோம். சோ எல்லா அரக்கரும் செத்து போயிட்டா, எல்லா அசுராலையும் கொன்று குவிச்சுட்டா அம்பாள். சோ என்ன பண்றான் இப்போ, மதியை மயக்கும் மகாமோகாஸ்திரம் அப்படின்னு பண்டன் ஒரு அஸ்திரத்தை விடுறான். எல்லாரையும் அப்படியே மயக்கிற மோகாஸ்திரத்தை அவன் தோற்றுவித்து அதை ஏவினான். அப்போ அம்பாள் என்ன பண்றா, சாம்பவாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு அஸ்திரத்தை அவள் திருப்பியும் பண்ண உடனே அந்த மயக்கம் வந்து தீர்ந்து தெளிவு வந்தது திருப்பியும் சக்தி சேனைக்கு. எல்லாத்துக்குமே அம்பாள்கிட்ட பிரதி அஸ்திரம் இருந்தது. அவன் மாயாஜாலனா இருந்தா அம்பாள் என்ன சும்மாவா, அவளுக்கு தெரியாத மாயாஜாலமா? சோ போர் இப்படியே தொடர்ந்துட்டே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா ஈவினிங் ஆயிடுத்து, சூரியன் மறைய ஆரம்பிச்சார். போர் விளையாட்டுக்கு ஒரு முடிவு வேண்டாமா? அதனால அம்பாள் என்ன பண்ணா, சரி விளையாட்டை இதோட முடிச்சுக்கலாம், நம்ம ஜெயிச்சிடலாம், போறோம், இத்தனை நேரம் அவனை நல்லா இது பண்ணி கொஞ்ச நேரம் விளையாடியாச்சு அவனோட அப்படின்னு அந்த அம்பாள் முடிவு பண்ணா. என்ன பண்ணா, நாராயணாஸ்திரம் அப்படிங்கிற ஒரே அஸ்திரத்தினால அந்த பண்டனோடைய அத்தனை அக்ஷோணி சேனைகளையும் அரை கணத்தில் சாம்பலாக்கினாள் அம்பாள். சோ ஒரே அஸ்திரம். இத்தனை நேரம் என்ன அவளுக்கு வந்து இது ஒரு விளையாட்டு இல்லையா, கார்த்தாலேருந்து சரி நீ என்னதான் விட்டாலும் பரவாயில்ல, நான் திருப்பியும் இதை பாத்துக்கிறேன்னு ஜாலியா விளையாடி இருந்தா. சாயங்காலம் ஆயிடுத்து, சரி போறோம் விளையாட்டை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அஸ்திரம் தான், நாராயணாஸ்திரம் விட்டு அத்தனை படையும் பஸ்பமா போச்சு நிமிஷமா. அவளோட அந்த பண்டனோட 40 சேனாதிபதிகளும் அந்த பாசுபதாஸ்திரத்தால் அழிந்து போனார்கள். சோ இப்போ அவன் நிர்மூலமா தன்னந்தனியா நிக்கிறான் அவன்.
இதுதான் நம்மளுக்கு மகாபாசுபதாஸ்திராக்னி நிர்தக்தா அசுர சைனிகா அப்படின்ற ஒரு இது வரும் நம்மளுக்கு லலிதா சகஸ்ரநாமத்துல. சோ பாஸ்துபதாஸ்திரா பசுபதி அஸ்திரம்னு அந்த அஸ்திரத்தினால அவனுடைய சேனை எல்லாத்தையும் அழிச்சு அவனை நிர்கதியா நிக்க வச்சா லலிதாம்பிகை. அதுதான் அடுத்தது. வசந்தி மாமி. பின்னும் அநேகம் மோகனாஸ்திரம் தன்னை பூட்டி விட்டான் சக்தி சேனையின் மேல். பின்னும் அநேகம் மோகனாஸ்திர தன்னை பூட்டி விட்டான் சக்தி சேனையின் மேல். அந்நேரம் அம்மனும் சாம்பவர் அஸ்திரத்தில் அதையும் விமோச்சனம் செய்து விட்டாள். அந்நேரம் அம்மனும் சாம்பவர் அஸ்திரத்தில் அதையும் விமோசனம் செய்து விட்டாள். அக்ஷௌஹிணி சேனையை நாராயணாஸ்திரத்தால் பஸ்மமயமாக ஆக்கிவிட்டாள். அக்ஷௌஹிணி சேனையை நாராயணஸ்திரத்தால் பஸ்மமயமாக ஆக்கிவிட்டாள். துஷ்டன் குடிலாக்ஷன் முதற் சேனா துஷ்டன் குடிலாக்ஷன் முதல் சேனாதிபதிகளை சிதைத்தாள் பாசுபதத்தால் சோபனம் சோபனம். துஷ்டன் குடிலாக்ஷன் முதற் சேனாதிபதிகளை சிதைத்தாள் பாசுபதத்தால் சோபனம் சோபனம். பின்னும் அநேகம் மோகனாஸ்திர தன்னை பூட்டி விட்டான் சக்தி சேனையின் மேல். அந்நேரம் அம்மனும் சாம்பவர் அஸ்திரத்தில் அதையும் விமோசனம் செய்து விட்டாள். ஔஷகினி சேனையை அக்ஷௌஹிணி சேனையை நாராயண அஸ்திரத்தால் பஸ்மமயமாக ஆக்கிவிட்டாள். துஷ்டன் குடிலாக்ஷன் முதல் சேனாதிபதிகளை சிதைத்தால் பாசுபதத்தால் சோபனம் சோபனம். பின்னும் அநேகம் மோகனாஸ்திரம் தன்னை பூட்டி விட்டான் சக்தி சேனையின் மேல். அந்நேரம் அம்பனும் சாம்பவர் அஸ்திரத்தில் அதையும் விமோசனம் செய்து விட்டாள். அக்ஷௌஹிணி சேனையை நாராயண அஸ்திரத்தால் பஸ்மமயமாக ஆக்கிவிட்டாள். துஷ்டன் குடிலாக்ஷன் முதற் சேனாதிபதிகளை சிதைத்தால் பாசுபதத்தால் சோபனம் சோபனம். ஓகேவா? சோ அவன் நிர்மூலமா நின்று இருக்கான். எதுவும் சேனை கிடையாது, சேனாதிபதிகள் கிடையாது, தன்னந்தனியா நிக்கிறான். அப்போ அம்பாள் என்ன பண்றா, தன்னுடைய கணவர் காமேஸ்வரை வேண்டி காமேஸ்வராஸ்திரம் அப்படிங்கறத அவர்கிட்டேந்து வாங்கி அந்த பண்டாசுரனையும் அவனுடைய அந்த மாய நகரம் இருக்கு இல்லையா சூன்யகப்பட்டணம், அதையும் கண்ணமூடி திறக்கறதுக்குள்ள பொசுக்கி சாம்பலா ஆக்கினா அப்படிங்கிறது அடுத்த இது மெயினானது. பண்டாசுர வதம் ஆப்போறது அது நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம் டீட்டெயில்டா. சோ இன்னைக்கு இது வரைக்கும் ரிவைஸ் பண்ணலாம் நம்ம. எவ்வளோ டிஸ்கிரிப்டிவா கொடுத்திருக்கா பாருங்க நம்மளுக்கு. ஒரு பண்டாசுர வதம்ங்கிறது நம்ம 2 ஸ்லோகத்துல லலிதா சஹஸ்ரநாமத்துல படிக்கிறோம். இங்க கிட்டத்தட்ட நம்ம இந்த இத ஒரு 15 ஸ்லோகமா படிச்சிருக்கோம். எவ்வளோ ஒரு எப்படியெல்லாம் அஸ்திரம் விட்டு நம்மளுக்கு இத்தனால கராங்குலி நகோத்பன்ன நாராயண தசாகிருதிஹி தெரியும், இவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியும். பட் அதுக்கு பின்னாடி இத்தனை அசுரர்களை இத்தனை இந்த அவதாரங்கள் மூலம் அம்பாள் அவளை வதம் பண்ணினா அப்படிங்கிறது இப்பதான் நம்ம இவ்வளவு டீட்டெயில்டா தெரிஞ்சுன்னு இருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல் வேர்ட். ஓகே, ஆரம்பிக்கலாம். அந்த காஸ்திரத்தை அனுப்பி வைத்தான் பண்டன், அம்பிகை மிருத்யுஞ்சயனால் ஜெயித்தாள். மந்திரத்தால் சும்ப நிசும்பன் சண்ட முண்டன் மகிஷாசுரனை அவன் அனுப்பி வைத்தான் அதை கண்டு மகேஸ்வரி அட்டகாசம் செய்தாள். அதிலிருந்து அம்மன் அட்டகாசத்தால் துர்காதேவி உண்டாகி அசுராளை சம்ஹரித்தாள். சோபனம் சோபனம். முன்னே வேதங்களை திருடின சோமோகன் முதலான அசுராளை அனுப்பி வைத்தான். தன்னை அடுத்த பேர்க்கு அபயம் கொடுத்து தற்காக்கும் வலக்கை கட்டை விரலை
உதறி விட்டாள் அம்மன் அதிலே இருந்து உண்டாகி வந்து மச்ச மூர்த்தியும் வதை தந்த அசுரால் எல்லாரையும் ஜெயித்த மச்சாவதாரர்க்கு சோபனம் சோபனம். சாமுத்திரத்தை வருத்தி விட்டான் பண்டன் சக்தி சேனைகளை மூழ்கடிக்க நிமிஷத்தில் அம்மன் உதறினாள் அப்போது நீட்டியாள் காட்டி விரல் தனையும் குதித்தாருடனே அதிலே இருந்து கூர்மாவதார மகாவிஷ்ணுவும் கொந்தளிக்கும் சமுத்திரங்கள் எல்லாம் குடித்த கூர்மாவதாரர்க்கு சோபனம் சோபனம். ஹிரண்யாட்சனை அதிகோபத்துடனே இந்த பண்டாசூரன் அனுப்பி வைத்தான். வராக மூர்த்தியும் உண்டானார் அப்போ வலக்கை நடுவிரலில் இருந்து. பொல்லாத ஹிரண்யாட்ச அசுரர்களை எல்லாம் சற்று போதைக்குள்ளே சம்ஹரித்தார். வெல்ல முடியாத ரூபம் தரித்த லக்ஷ்மி வராக மூர்த்திக்கு சோபனம் சோபனம். ஹிரண்யகசிபு முதலான சுராலை எல்லாம் இந்த பண்டாசூரன் வருத்தி விட்டான். பரமேஸ்வரியும் வலக்கை பவித்திர விரலை அசைத்தாள் அதிலிருந்து. அதிபராக்கிரம நரசிம்மரும் வந்து அசுரஹிரண்யனை சம்ஹரித்தார். நாகசயனர் பக்தர் பிரகலாதர் லட்சுமி நரசிம்ம மூர்த்திக்கு சோபனம் சோபனம். மகாபலி முதலான அசுர சேனைகளை வருத்தி போகச் சொன்னான் பண்டாசுரன். மகாமாயையும் வலக்கை சுண்டு வீரலை சுழட்டியே உதறினாள் அதிலிருந்து. வந்தார் மகாவிஷ்ணு வாமன மூர்த்தியாய் மகாபலி அசுரனையும் ஜெயித்து மகாபலியை பாதாளத்தில் தள்ளின வாமன மூர்த்திக்கு சோபனம் சோபனம். கார்த்தவீர்யார்ஜுனனை சேனைகளுடன் கண்டகன் பண்டன் அனுப்பி வைத்தான். ஆர்த்திகளை போக்கும் லலிதேஸ்வரியும் அசைத்தாளிடக்கை கட்டை விரலை. பரசுராமர் கையில் கோடாலி கொண்டு புறப்பட்டார் வெள்ளி வலையை போல. பலமுள்ள கார்த்தவீர்யார்ஜுனனை வதைத்த பரசுராமருக்கு சோபனம் சோபனம். ராவணனை கும்பகர்ணன் இந்திரஜித்தனை ராட்சதாலை அவன் அனுப்பி வைத்தான். தேவியும் இடக்கையின் நாள் காட்டி வீரலை செப்பிடு வித்தை போல் உதறினாளே. ஸ்ரீராம லக்ஷ்மண ரதத்தில் இருந்து கொண்டு ராவணன் முதலோரை வதைகள் செய்தார். தாமசியாமல் ராட்சதாலை வதைத்த ராம லக்ஷ்மணருக்கு சோபனம் சோபனம். வானரங்களையும் வருத்தி விட்டான் பண்டன் மலைமலையாகவே தேவி மேலே. விஜய அம்பாள் தன் இடக்கை நடுவீரலை மின்னல் மின்னினார் போல் உதறினாளே. பலபத்ரரும் வந்தார் கைலாச மலை போல பெரிய உலக்கை கலப்பை கொண்டு. உலக்கை கலப்பையால் குரங்குகளை கொன்ற உக்ரபாலருக்கு சோபனம் சோபனம். சிசுபாலன் கம்சன் சகடன் பூதன் தன்னை துஷ்டன் பண்டாசுரன் அனுப்பி வைத்தான். விஸ்வேஸ்வரியும் இடக்கை பவித்திர விரலை அசைத்தாள் அதிலிருந்து. சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தனாகவே சுவாமி வந்தவர்களை சம்ஹரித்தார். சங்கர்ஷணன் ஸ்ரீகிருஷ்ணன் அனிருத்தன் பிரத்யும்னன் சுவாமி 4 பேருக்கும் சோபனம் சோபனம். கலியுகாசிரத்திலே கக்கும் மேலேச்சரை கண்டகன் பண்டன் அனுப்பி வைத்தான். கல்யாணியும் இடக்கை சுண்டு வீரலை காட்டி அசைத்தாள் அதிலிருந்து. அட்டஹாசத்துடன் கல்கி அவதாரமாய் அச்சுதரும் வந்தார் அந்த க்ஷணம். முரட்டுத்தனமுள்ள ம்லேச்சரை வதை செய்த முரஹரி கல்கிக்கு சோபனம் சோபனம். பின்னும் அநேகம் மோகனாசிரன் தன்னை பூட்டி விட்டான் சக்தி சேனையின் மேல். அந்நேரம் அம்மனும் சாம்பவர் அஸ்திரத்தில் அதையும் விமோச்சனம் செய்து விட்டாள். அக்ஷௌகினி சேனையை நாராயணாஸ்திரத்தால் பஸ்மமயமாக ஆக்கிவிட்டாள்.
துஷ்டன் குடிலாட்சன் முதற் சேனாதிபதிகளை சிதைத்தாள் பாசுபதத்தால் சோபனம் சோபனம். இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். அடுத்த வாரம் நேரா the climax of லலிதாம்பாள் சோபனம், பண்டாசுர வதம் ஆப்போறது. முதல் ஸ்லோகமே அதுதான். அவனை வதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மன்மதனை திருப்பியும் உயிர்ப்பித்து, ஏன்னா நம்மளுக்கு பண்டாசுரன் செத்து போயிட்டான், இன்னொரு அசுரன் இருக்கான் இல்லையா, தாரகாசுரன், அவனையும் கொல்லணும். என்னன்னா அவனோட ஆட்டம், அவன் தேவலோகத்தை இதே மாதிரி தேவர்களை துன்புறுத்தின்னு இருப்பான். சோ அடுத்தது அதை வேண்டுகோள் வைக்கிறா. அதுக்கு அந்த முருகன் வரணும், குமாரன் வரணும். சோ அதுக்கு மன்மதனை உயிர்ப்பிப்ப. முதல்ல அந்த மன்மதன் விடும் அந்த புஷ்பபானத்தில் சிவன் தவம் கலைஞ்சு அம்பாளை மணந்து அப்புறம் முருகப்பெருமான் பிறந்து தாரகாசுரனை வதம் பண்ணுவா. அப்படிங்கிறது வரும். நம்ம டீட்டெயில்டா அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ. ஒரே ஒரு ஸ்லோகம்